ஏண்டா நீ போட்டிருக்கிற சட்டை இந்த மேல் சட்டை சாக்குல தைச்சது, அதுக்கு மேல ஒரு சாக்கு. உன்னை அடிச்சுன்னா நான் தானே கடைசியில பெட்ல போகணும். அதனால உன்னை என்ன பண்ணலாம்? அடிக்கட்டுமா? சப்ரம் உண்டையா? சப்ரா சப்ரா சப்ரம் உண்டையா? ஐயா ஐயா சப்ரோச்சி நோச்சி சப்ரா 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 ஏய் சப்ரா உண்டையா? சப்ரா ஏய் சப்ரா 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 ஏய் இந்த சாக்கு பாங்க கூட தப்பனாடு முண்டை போகுது. எங்க இருந்து எடுத்தா இதை? இதான் இது என் பங்காளி கொடுத்தது. ஏய் நாட்டுக்கு நாடு மகாநாடு, பேரும் பெருமையின் பிறந்த அழகுதிரு பொன்னாடு, வட்டூர் பள்ளிப்பாளையம் கிராமம் என்றால் நம்மை போல் நாடக நடிகளுக்கு ஒரு தாய் திருநாடு. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் எலச்சிப்பாளையம் சத்யாநகர் விஜயவாணி தெருக்கூத்து கலை. விஜயம் என்றால் என்ன? விஜயம் என்றால் வெற்றி. விஜயவாணி தெருக்கூத்து கலை எங்கள் வாத்தியா தங்கவேல் ஐயாவுடைய சார்பாக முத்தாய்ப்பான முதற்கண் வணக்கங்கள். வணக்கம். நண்பா, குரு பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட நாடகம் என்ன நாடகம்? மிக அற்புதமான நாடகம். என்ன? இப்ப நம்ம ஆடுறோம் இல்லைங்களா, அதே நாடகம் தான். நம்ம ஆடுற நாடகம் அதுதான். என்ன? ஊருக்காரர் சொன்னாங்க இல்லைங்களா, அந்த நாடகம் வச்சு முடிய போகுது ஒரு 2 மாதத்துல. அப்படியா? ஊருக்காரங்க சொன்ன நாடகம் என்ன? இப்ப நம்ம ஆடுறோம் இல்லைங்களா, அதே நாடகம் தான். இல்லப்பா, ஊருக்காரங்க சொன்னதும் நம்ம ஆடுறது என்ன நாடகம் ஒன்னும் உங்களுக்கு தெரியல. என்ன? இப்ப நம்ம ஆடுறோம் இல்லைங்களா, அதே நாடகம் தான். ஆகட்டும். என்னது? அதே தான். தெரிஞ்சு போச்சு. என்ன? இது உண்மனைவி மரகத வள்ளி திரு கல்யாணம். அது இல்லைங்க, உண்மனைவி என் காதலி. என் மனைவி உன் காதலி ஆக முடியாது. மரகத வள்ளி திரு கல்யாணம் என்று சொல்லக்கூடிய ஒரு மங்களகரமான நாடகம். இந்த நாடகத்திலே நீங்க வந்தபடியா நண்பா, என்னை பார்த்தால் உனக்கு எப்படி தெரிகிறது? மனசாட்சி சொல்லு, நான் குடிக்கிறேன். பீர் மட்டும் தான். நாசமாய் போயாக உங்க அக்கா மாசமாய். நண்பா, என்னுடைய குளம் எப்பேற்பட்ட குளம் தெரியுமா? காலையில் நண்பா, என்னுடைய குலம் சரியான சந்திர குலம், குருகுலம். சரிங்க. பாண்டவர்கள் 5 பேர்கள். யாராருங்க?
தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று சொல்லக்கூடிய சாஸ்திர கூடி பாண்டவர்கள் 5 பேர்கள். இந்த 5 உங்க பேர் என்ன பேருங்க? என்னங்க? இருவருக்கு இளையவன், இருவருக்கு மூத்தவன், பங்குனி மாதத்தில் பிறந்த என்னுடைய பெயர் பர்க்குணன். உங்க பேர் அருமையான பேருங்க. என்ன? நக்குணன். பர்க்குணன் 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 காண்டிவன் ஆண்டியப்பன். ஆமா இல்ல காண்டிபன். காண்டா வனத்தை எரித்த காண்டிபன். சவியசாசி. ஆமா அதேதான். என்ன? சவியசாசி. ஸ்வேதவாகனன். கீழே போட்டுருங்க. வா இங்கே. ஸ்வேதவாகனன். ஸ்வேதவாகனன். கிருட்டினன். 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 என்ன கொஞ்சம் இதுல பேசு. கிருட்டினன். கிருட்டினன். கிருடி வேந்தன். கிருடி வேந்தன். நண்பா, ஆனால் அழகு மன்னன் என்னுடைய பெயரோ அர்ஜுனன். மகாராஜா பாண்டவர் ஐவராஜா கலங்க. இந்த ஐவரில் உங்க பேர் அர்ஜுனனாக இருந்தாலுங்க மகாராஜா நீங்க 5 பேருங்க, நாங்க 3 பேருங்க. என்ன? நாங்க 3 பேர். யார்? ஏய் அவளே வாடா டேய். ஆகட்டும். யார் யார்? சனி, ராகு, கேது. இதில் நீ யார்? ஜென்ம சனி. பிடித்தால் மாலா கோல்ப கல்லன்ற மூட விட மாட்டேன். என் தாய் தன்னை சொல்லுவீர்கள். குந்திமாதேவி. ஓ 2 அம்மா ஒரு அப்பங்க. உண்மைதான். எப்படி எப்படி யாருங்க? குந்தி தேவி, மந்தார தேவி. ஓ 2 அம்மாங்க. உண்மைதான். தம்பி யாருங்க? தந்தையார் பாண்டிராஜன். எனக்கு அதே மாதிரி தாங்க. என்ன? அம்மா 1 அப்பா 3. அப்படியா? அம்மா 1 அப்பா 3ங்க. யார்? எப்படி? எங்க அம்மா வந்து ஓரியா பிறந்தவ. அப்படியா? எங்க அம்மா கூட யாரும் பிறக்கல. ஆனா எங்க அப்பா கூட 3 பேர் பிறந்தாங்க. யாரும் தெரியுங்களா? பெரிய புண்டா, சித்த புண்டா, எங்க புண்டா. மொத்தம் 3 புண்டா. வாங்கி தர தெருவில் வாங்கி தின்னு போ. நண்பா 3 புண்டாவும். அப்படியாக இருந்தாலும் எங்களுக்கு எதிரிகள் இருக்காங்க அப்பா. உங்களுக்கு எதிரிகளா? உண்மைதான். எதிரிகள் யாருங்க? உனக்கு யார் எதிரி இருக்கிறாங்க? யார்? அம்மா டீ தவுல. ஏய் தாய்க்குளம். ஏண்டா ஒரு நீ பாவம். நம்ம எல்லாம் வாழ வைக்கும் தாய்க்குளம் அப்பா. அது தாய்க்குளம்ல பேய் குளம். என் பகையாளிகள். எனக்கு பகையாளி அவன் பாதிராத்தான்.
மகாராஜா நண்பா தாங்களுக்கு எதிராளிகள் மகாராஜா நண்பா சொல்லுங்கள். எனக்கு பங்கு பகையாளிகள் சரி. பாதி நாளே சத்ராளிகள் சரி. எங்கும் எதிராளிகள் சரி. ஏற்பட்ட சத்ராளிகள் சரிங்க. என்னுடைய பங்காளிகள் எனக்கு பகையாளிகள் அப்பா. என்ன காரணத்தினால மகாராஜா பகையாளி? நாட்டுக்காக சொத்துக்காக சரி சுகத்திற்காக பகையாளி ஆனார்கள். நாடு நகரத்துக்காக உண்மைதான். சரி. ஆனால் பாதி நாட்டை தராமல் பாரத போர் ஏற்பட்டு சரி மாண்டு மடிந்து விட்டார்கள். அப்படியாக இருக்க நண்பா அஸ்தினாபுரத்திற்கு என் அண்ணன் தர்மராஜன் அரசனாகி விட்டார். சரிங்க. அப்படியாக இருந்தாலும் என் மனைவி சுபத்திரையை காண வேண்டும். சுபத்திரிங்களா? உண்மையா? என்ன சுபத்வா? சுபத்திரை அடிக்கவே இல்ல. சௌந்தர்யா என்ற பெயர் படிக்காக ரூபாய் 20 வாரி வழங்கி இருக்கார்கள். யாருங்க? பிரபு சௌந்தர்யா அவர்கள். உண்மைதான். சூரியனை கண்டால் பணியானது எப்படி ஓடி ஒளிகிறதோ அது போல் ஓடி ஒளிந்து நோய் நொடி இல்லாமல் ஆண்டவுடைய அருளை பற்றி நிரூடியாலமா இருக்கிறது. அவங்க எதுக்காக தெரியுமா கொடுத்தாங்க? நான் பேசும்போது டீ குடிக்கிற இல்லையா உன்னை அடிக்க சொல்லி தண்ணி ரெண்டு அடி 20 ரூபாய்க்கு 2 அடி. நண்பா அதனால என் மனைவி சுபத்திரையை காண செல்ல வேண்டும். அழைத்து வா. ஆகட்டும். அழகு படைத்த அழகு சுபத்திரை இப்போ அழகு சுபத்திரை சபைக்கு
பலமா இருக்குது ஆயா. ஏண்டா தொடாத ஆயா. ஏன் என்னாச்சு? நான் பெருமா கோயில் பூசேரி கண்ணன், அதனால தொடக்கூடாதா? பொட்டப்பிள்ளை கண்டா எனக்கு தெய்வம் மாதிரி. அப்படியா? ஓம் சக்தி ஓம் சக்தி ஏய், ஓம் சக்தி ஓம் சக்தி வராசக்தி ஓம் சக்தி அக்கம்மா தெய்வம். நன்றாக இருப்பாய். இப்பேற்பட்ட சபையில நான் வந்திருக்கிறேன் அண்ணா. என்னக்கு என்ன அண்ணா. அண்ணா திரும்ப ஏன் எங்க அப்பா மண்டையும் நல்லாக்குதாயா, ஏய் கொண்டையும் நல்லாக்குதாயா? இங்க பாரு, இப்பேற்பட்ட சபையில நான் வந்திருக்கிறேன். என்ன பார்த்தா உனக்கு எது தோணல? நல்லா தோணுதெல்லாம் தோணுதா? ஏய் அண்ணா, நீ பாட்டில் விடுவன்னு கேள்விப்பட்ட உண்மையா? பாட்டில் விட்டா சுருங்கி போயிருமாயா? என்னது அண்ணா? நீ பாடையில போக. ஆமா, நான் பாட்டில் எப்படி பொறி வச்சு போறியா? நீ நான் பாட்டில் பொறி போய் கொண்டு வரியா? அப்படி இல்லண்ணா, நான் அதே தப்பா புரிஞ்சுக்காதண்ணா. குணங்கள் அசதா உண்டு பாருங்க. புட்டியெல்லாம் மருமையான புட்டுதா, ஆனா குணபேதம் சரி, குணபேதம் நான் சொல்றேன். குணபேதங்கள் அப்படின்னா அப்படி இல்லண்ணா. இங்க பாரு, யாருக்கு புத்தி இல்லைன்னா எவ்வளவு ஆசையா அண்ணான்னு கூப்பிடுறேன். அண்ணா என்னண்ணா என்னண்ணா? ஏன் சொல்லு சொல்லு, என்னன்னு சொல்லு. நான் பெரிய கோயிலுக்கு பூசாரிமா. அப்படியா? ஆமா. என்ன கோயில் கேக்குறியா? என்ன கோயில்? நான் சீலமூடி மாரியம்மன் கோவில் பூசாரி. அண்ணா, எத்தனையோ மாரியா கோயில் கேள்விப்பட்டிருக்கேன். சமயபுரம் மாறி, வேர்காட்டு மாறி, தண்டு மாறி, உள்ளூர் மாறி, எத்தனையோ மாறி. இது வந்து சீலமூடி மாரியம்மன் கோயில் பூசாரிமா. அண்ணா, அதுக்கு மாசத்துல 30 நாள் அம்மா. அப்படியா? அந்த 3 நாள் மட்டும் ரத்தக்காக வாங்கிக்கிறோம். மாசம் 30 நாள் நடை சாத்திடுவாங்க. 3 நாள் ஆமா ரத்தகாவா? ஆமா, நடை பேர்பட்ட சாமியா? நடை சாத்திடுவாங்க. அப்படியா? அதுக்கு 2 தேங்காய் ஒரு வாழைப்பழம். ஓய் வரத்து கோவிலுக்கு விலாசம் சொல்லுண்ணா. அப்படியா? நீ மறந்துடுவ. நான் மறந்துடுவேன். எழுதிக்கோ. இதுல எழுதிக்கோ. எழுதிக்கிட்டா சரி சொல்லு. அப்படிதான் எழுதிக்கிற பெண்ண. தொப்பலாங்குறிச்சி தாலுக்கா. இன்னொரு டைம் சொல்லு. தொப்பலாங்குறிச்சி தாலுக்கா. தொப்பலாங்குறிச்சி தாலுக்கா தொப்பலாங்குறிச்சி மாவட்டம். சரி, இன்னொரு சமாச்சாரம் கேளு. கிட்ட சொல்லு சொல்லு. அம்மா, தொடையிலூர் போஸ்ட். அண்ணா, அப்படி எல்லாமா இருக்குது? தொடையிலூர் போஸ்ட். போஸ்ட் அது கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சம் கீழே இறங்குங்க. கீழே இறங்கண்ணா சரி, ஒரு முட்டுக்கல் இருக்குமாயா? அண்ணா, அங்க போய் யாருன்னா உனக்கு முட்டுக்கல் வச்சா? அது நட்டுட்டாங்க கருமாந்திரம், புடுங்கவே முடிய மாட்டேங்குது. சரி, ஒரு முட்டுக்கல் இருக்கும் அங்க. அது கீழே கீழே பந்து வலுவு. நெசமாவா? சத்தியமா பொந்து வலுவு. அப்படியே தான் எழுதணுமா தம்பி? தாலுக்கா இந்த பொந்தோட பெரிய பொந்து வலுவு. 2 எடுத்தாங்க, ஒரு வாழைப்பழம் தான் போதும். இப்பேற்பட்ட கோவில் நான் பார்த்ததில்ல, நான் கேள்விப்பட்டதும் இல்ல. அது பொம்பளைங்களா போக கூடாது. ஏன்? ஆம்பளை மட்டும் தான் போகணும். ஆம்பளைங்க மட்டும் தான் அந்த கோவிலா? ஏன்னா எல்லா கோவிலுக்கும் ஆம்பளையும் போறாங்க, பொம்பளையும் போறாங்க, புருஷன் பொண்டாட்டி எல்லாம் போறாங்க. ஏன்னா நாங்க மட்டும் போக கூடாது? கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. பாருமா, 600 அண்ணா அங்கராக்க துரியன சரி படுத்த நான் சச்சு போக. இங்க பாரு அண்ணா, அப்படி எல்லாம் இல்ல. இங்க பாரு, சிங்காரி சித்தவை நாடி வந்துள்ளேனே. நம்மளே பேசி கொண்டு போனா வெகு நேரம் ஆயிடும்னா. என்ன சொல்ற? மாடு மாடு ஒண்ணு சேர்ந்தா நான் பண்றேன். சொல்லுண்ணா. நீ பாக்காதெல்லாம் ஒண்ணு இல்ல சொல்றீங்க. இங்க பாக்காதங்கிற என்னது? பாக்காதனா? என்னது? சரிம்மா சரிம்மா. இப்பேற்பட்ட சபையில நான் வந்திருக்கிறேன். நான் யாரு? என்னுடைய பேர் நாம என்ன சொல்லட்டா? நான் சொல்றேன். அம்மா திருமாலின் தங்கை
யாரு நம்ம பஸ் லாரிலாம் ஓட்டி இருப்போம் இந்த டயர் ஓட்ட முடியுமான்னு பாக்குறாரு கீர் நல்லாவே போடும் சொல்லம்மா இன்னைக்குன்னு பார்த்து நீ பங்கம் மேல பங்கம் பண்றியே நல்லா இருக்குதா நான் கேக்குறேன் அவன் சொல்லம்மா என்னம்மன்னு பங்கம் படுத்திக்கிட்டா அவுத்துட்டா காட்டிட்டா அது வேற பண்ணுவியா பெட்ரோல் பங்க அது வேற பண்ணுவியா கண்ணு அண்ணா நீ யாரோட்டு வாடா என்னது பாப்பா என்னடா உனக்கு வந்துச்சு இன்னைக்கு கருமோ இவ்வளவு நேரம் கம்முன்னு இருந்தியே என்ன நினைப்பு எடுத்துக்கிச்சா அவர் பாரு திருகிறத சுத்திட்டே இருக்காங்க கம்மன் எனக்கு ஒரு அண்ணா மாதிரி யாரு கிட்ட மட்டும் போய் பாரு பேசாத இங்க பாரு என்னுடைய பெயரோ ஆயன் தங்கை அழகு சுபித்திரா செண்டு போட்டு போயிருக்குது என்னடா மோந்து பாக்குறேன் செண்டு கமகமம் இருக்குதாயா நெசமாவா பாப்பா அங்க ஒரு போது பாரு கோட்டர் போய் சாமி ஓ ஓ ஓ டெவலப்மெண்ட் ஓகே அழகு சுபத்திரையாக நான் இருந்தாலும் சரி அண்ணா என்னம்மா நான் எப்படி பிறந்தவன் சொல்லுங்களம்மா வா சொல்றேன் சரிம்மா பகரிசி யாகத்திலே அம்மம்மா யாகத்திலே